போதும்பா சாமி, நான் அணியை விட்டு விலகுகிறேன். சச்சின் எடுத்த திடீர் முடிவு. சுக்கு நூறாக உடையும் மும்பை இந்தியன்ஸ் குடும்பம். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்களேன். ஐபிஎல் அறிமுகமான காலத்தில் இருந்து லெஜெண்ட் சச்சின் டெண்டுல்கரை அவரது சொந்த ஊரான மும்பை இந்தியன்ஸ் வாங்கியது. அங்கிருந்து அவர் வேறு எந்த அணியிலும் சேரவில்லை. வீரராக ஓய்வு பெற்ற பிறகு கூட அங்கேயே ஆலோசகராக பணியாற்றி வந்தார். அந்த பதவியில் இருந்தும் திடீரென விலகியுள்ளார். கடந்த சில நாட்களாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் பல்வேறு சிக்கல்கள் போய்க் கொண்டிருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை மீண்டும் அணிக்குள் வளைத்து போட்டது மும்பை இந்தியன்ஸ். இங்கு தான் பிரச்சனையின் துவக்கப்புள்ளி. மீண்டும் மும்பைக்கு திரும்பும் பட்சத்தில் கேப்டன் பதவி வேண்டும் என ஹர்திக் பாண்டியா கண்டிஷன் போட மும்பை அணியும் ரோஹித் சர்மாவிடம் கூறி அவரை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கி ஹர்திக்கை புதிய கேப்டனாக அறிவித்தது. 5 முறை கோப்பைகள் வாங்கி தந்த ஒருவரிடம் கேப்டன் பதவியை பறித்தது மிகவும் தவறு என ரசிகர்கள் ஒருபக்கம் கொந்தளிக்கின்றனர். மறுபக்கம் ரோஹித் சர்மாவுக்கு பிறகு மும்பை அணியின் கேப்டனாக முன்னேறுவோம் என நினைத்து ஏமாந்த சூரியகுமார் யாதவ் மற்றும் பும்ரா தங்கள் ஆதங்கத்தை சமூக வலைதளத்தில் வெளிப்படுத்தினர். ஒரே குடும்பமாக எப்போதும் மகிழ்ச்சியை பொழிந்த மும்பை இந்தியன்ஸ் இப்போது விரிசல்களை சந்திக்கிறது. இதில் மேலும் ஓர் விரிசலை சச்சின் டெண்டுல்கர் கொடுத்துள்ளார். ஓய்வுக்கு பின் இத்தனை ஆண்டுகள் அணிக்கு ஆலோசகராக உதவி செய்து வந்தவர் இன்று ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி அப்பதவியில் இருந்து விலகியுள்ளார். 2013ஆம் ஆண்டு ஓய்வுக்கு பின் அணிக்கு ஆடுகளத்திற்கு வெளியே சேவை செய்துள்ளார். தன் அனுபவத்தை இளம் வீரர்களாக அணியில் சேர்ந்த ராகுல் சஹர், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் போன்றோர்களுக்கு வழங்கி அவரது வளர்ச்சியில் ஓர் பங்காக விளங்குகிறார். இது குறித்து சச்சின் டெண்டுல்கர் கூறியதாவது: மும்பை இந்தியன்ஸ் குடும்பத்தில் ஓர் நபராக இருந்ததில் பெருமை மற்றும் சந்தோஷம். இவ்வணி எனக்கு இரண்டாவது வீடு போன்ற உணர்வை தந்துள்ளது. சொந்த காரணங்களுக்காக நான் என் பதவியில் இருந்து விலகுகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அணி நிர்வாகம், பயிற்சியாளர்கள், வீரர்கள் என அனைவருக்கும் நன்றி. அடுத்து வரும் சீசன்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார் சச்சின் டெண்டுல்கர். என்னதான் சச்சின் சொந்த காரணங்கள் என குறிப்பிட்டாலும் தற்போது போய்க் கொண்டிருக்கும் சிக்கல்களுக்கு மத்தியில் அவரது பதவி விலகல் சமூக வலைதளத்தில் மேலும் சந்தேகத்தை ஊட்டுகிறது. மும்பை அணியில் ஸ்டார் வீரர்கள் 2 அணியை விட்டு விலக உள்ளதாக ஒரு செய்தியின் உண்டு. அது என்ன ஆகப்போகிறது என பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.